நேற்று மிடில் ஆஃப் த இன்னிங்ஸ்ட்டு ஸ்டீவன் ஃப்ளமிங்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க. இந்த சிஎஸ்கேயோட கோச், இந்த டைமில் நீங்கள் இந்த ஸ்கோர் எது பார் ஸ்கோராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு 175 அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கேயே நம்ம கேமை தோத்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நேற்று ஆஸ் யூஷுவல் ருத்துராஜ் கெய்க்வாடையும் மேனேஜ்மெண்ட்லேருந்து தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இன்னமும் வந்து ஒரு எண்டில் நீங்கள் நில்லுங்க, அதுக்கப்புறம் இந்த எண்டில் வந்து பேட்டர்ஸ் அடிப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு எண்டில் நிற்கணும்னா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணும், அட்லீஸ்ட் டபுள்ஸ் எடுக்கணும், இல்லை பவுண்டரிஸ் அடிச்சா ஈஸி பால்ஸுக்கு நீங்கள் வந்து நல்ல ஷாட்ஸ் அடிச்சிங்கன்னா 2 பேர் மேலே ப்ரெஷர் இருக்காது. ஒரு பேட்டர் நல்லா இன்னொரு பேட்டரும் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணலாம். அப்படியே டொக்கு வச்சுட்டு பாலையும் வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஓவர் கிட்ட லிட்டலாக வேஸ்ட் பண்ணிட்டு ஆடுறது பேர் வந்து ஒரு எண்டு நிற்கிறது கிடையாது. அதுவே இப்போ வந்து ஓல்டு ஸ்கூல் அப்ரோச் ஆயிடுச்சு. பட் அதை ரெக்வஸ்ட் பண்ணி ருத்துராஜ் கெய்க்வாட் தான் இந்த சீசன் ஃபுல்லாக அதை தான் பண்ணாரு. அதுலேயும் அவர் வந்து இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசன் வித் த பேட் ருத்துராஜ் கெய்க்வாட் ஃபெயில் ஆயிருக்காரு. அதாவது 3 சீசன் நல்ல சீசன் கொடுத்துட்டு இந்த சீசன் தான் வந்து ருத்துராஜ் கெய்க்வாட் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் அ பேட்டராக ஃபெயில் ஆயிருக்காரு. அப்படியே கேப்டன்சி கிட்ட வந்தோம் அப்படின்னா, நேற்று ஹென்ரி கிளாசனோட பிரில்லியன்ஸ் அண்ட் நிஷான் கிஷனோட பிரில்லியன்ஸ் தான். அவங்க 2 பேர் வந்து லிட்டலாக ஆஸ் பெர் பிளான் தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த பிச்சில் உண்மையிலே ஆக்சுவலாக 180 நல்ல ஸ்கோர் தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்லோ டவுன் ஆக போகுது. பட் எக்ஸ்ட்ரா ஒரு 10 to 15 ரன்ஸ் அடிச்சிருக்கலாம். கரெக்டாக பாஸ் ஸ்கோர் தான் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடினீங்கன்னா அது வந்து நேற்று கேம் மாதிரி தான் ஆகும். அந்த டார்கெட்டே அவங்க கஷ்டப்பட்டு தான் கிட்ட எடுத்துகிட்டு போய் தான் சேஸ் பண்ணாங்க. நீங்கள் நல்லா போட்டுட்டு இருக்கும்போது ஹென்ரி கிளாசன் வந்து இன்னோவேட்டிவ் ஷாட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தார். ஈஸி பால்ஸுக்கு ஈஸி ஷாட்ஸ்லாம் இல்லை. ஏன்னா பால்ஸும் அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம போடல. 100 அண்ட் அக்கீல் ஹுசைன் நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. நடுவில் ஒரு ரிதம் பிரேக் ஆனே ஆக்சுவலாக அவங்களுக்கு நிறைய ஹாஃப் சான்சஸ் வந்துட்டே இருந்துச்சு. இவங்க அதை வந்து யோசிக்காம அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் டூபேக்கு ஓவர் தராரு, ஃபாஸ்ட் பாலுக்கு ஓவர் தராரு, இஷ்டத்துக்கு அந்த இடத்துலயும் வந்து அகைன் செகண்ட் இன்னிங்ஸில் அதுதான் வந்து டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. அதனால தான் நேற்று மேட்ச் நம்ம வந்து தோத்தோம். அக்கீல் ஹுசைனுக்கு கோட்டா முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய கேப்டன்சி எரர்ஸ், டாக்டிக்கல் எரர்ஸ்லாம் பண்ணிட்டு அதனால தான் நம்ம இப்போ இந்த சீசன் விட்டு வெளியில் வந்துட்டோம். இதுக்கப்புறம்லாம் இந்த கேம் அந்த டீம் வின் பண்ணோம், இந்த கேம் இந்த டீம் வின் பண்ணோம் அப்படிலாம் நினச்சிலாம் அப்படிலாம் கவலைப்படாதீங்க. நம்ம வந்து அடுத்த சீசனுக்கு வந்து இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட் கேமில் வந்து அகமதாபாத் நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் என்ன கேட்டால் ருத்துராஜ் கெய்க்வாட் ஆஸ் அ பேட்டராக நீங்கள் வந்து ஓகே அவர் மேலே எல்லா கடுப்பாக இருக்கீங்க, போட்டு ஃபியூம் பண்ணி எரிஞ்சு விழுறீங்க. என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு தூக்க வேண்டிய ஆள் வந்து ஃப்ளமிங் தான். அதுக்கப்புறம் இந்த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் டீமில் இருக்க ஆளுங்க இவங்களை தூக்குனாலே ருத்துராஜ் கெய்க்வாட் கிட்ட நான் இப்பவும் சொல்கிறேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு பவர்ஃபுல் டீமை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் லீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவர், ஏன்னா இந்த டீமை வச்சு இவ்வளோ இன்ஜுரிஸ் மீறியுமே நம்ம வந்து 6 கேம்ஸ் வின் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வின் பண்ணால் 7 கேம்ஸ் ஆகிடும். நீங்கள் டீமை ஒழுங்காக எடுக்காமல் ருத்துராஜ் கெய்க்வாட் மேலே மட்டும் ப்ளேம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக அதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஃப்ளமிங் தான் என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் நம்ம தூக்கணும். நேற்று அவரோட அப்ரோச் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த இன்னிங்ஸில் 175 போதும் அப்படின்னு சொன்ன ஆள் அவர் தான்.